இந்த வீடியோவில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 4t சைன் 3t என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இது லேப்லஸ் இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷன் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிடுவோம். எதுக்கு மாடிஃபை பண்ணணும்னா அப்போ தான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மேலே அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற ஃபார்மில் அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 80 இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரிக்னோமெட்ரி காஸ் ஏ அடுத்தது சைன் பின்னு ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை நான் 1/2 ஓகேவா 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற ரிலேஷன் இதை பற்றி இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அப்போது காஸ் 4t சைன் 3t ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி எழுத போகிறோன்னா 1/2ன்னு போட்டுட்டு சைன் 4t ப்ளஸ் 3t ஓகே மைனஸ் sin 4t okay minus sin 4t minus 3t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஃபர்தராக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கலி ஸோ 1/2 அப்படின்னு எழுதிட்டு sin 7t மைனஸ் sin t அப்படின்னு வரும். இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற காஸ் 4t sin 3t இருக்கிற ஆப்ரேஷன்ஸ். இது ஏன் நம்மளால் பண்ண முடியாதுன்னா ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு காஸ் 4t sin 3tயும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் நம்மக்கிட்ட லேப்லாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இல்லை. ஸோ அதனால் இது தனித்தனியாக செப்பரேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் வேறு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா லேப்லாஸ் அப்ளை பண்ண போகிறேன். அப்போது இப்போ எனக்கு என்ன லேப்லாஸ் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 4t சைன் 3t இருக்குது. இதை 1/2 காமனாக எழுதிக்கிட்டு இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நான் என்ன எழுத போகிறேன்னா சைன் 7t மைனஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் t இதுதான் எனக்கு இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன். இதை நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும் சைன் 18 இருந்துச்சுன்னா என்னென்னு எழுதுவோம்னா a/s² ப்ளஸ் a² அப்படின்னு எழுதுவோம். இப்போ ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 7 இருக்குது இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 காமன் இதை 7 s² ப்ளஸ் 7² மைனஸ் 1/s² ப்ளஸ் 1 இதுதான் இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். இதில் சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லை. ஓகேவா? யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ அப்போ தான் இதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 4t sin 3tயோட எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? இதுதான் காஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 4t sin 3t. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இந்த பவரை இது பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். அது எப்படின்னா பேசிக்கலி யூ ஹாவ் டு இதை என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம் எல் ஆஃப் காஸ்
4t ஓகே sin 3t அப்படிங்கிறது 1/2 7/s² + 14 மைனஸ் 1/s² + 1. ஸோ இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ரிலேஷன். ஓகேவா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்.